உலக கோப்பைக்கு நிகராக பார்க்கப்படுவது தாங்க இந்த பார்டர் கவாஸ்கர் டிராஃபி. இதுக்கு இந்தியா ஆஸ்திரேலியா உடனான ஒரு 5 டெஸ்ட் கொண்ட ஒரு தொடருக்காக இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறாங்க. சமீப காலமாக 2 அணியுமே சரிவில் தான் இருக்குது. தன்னுடைய ஃபார்மை நிரூபிக்கிறதுக்காக 2 அணியுமே போராட்டத்தில் தான் இந்த ஒரு பார்டர் கவாஸ்கர் டிராஃபி ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் ஜெயிச்சே ஆகணுன்ற சூழ்நிலையில் இந்தியா போயிருக்கிறது. 5 டெஸ்ட்டில் 4 டெஸ்ட் வெற்றி பெற்றே ஆகணும், ஒரு டெஸ்ட்டில் தோல்வி பெறக்கூடாது, ட்ரா தான் ஆகணும். இப்பேற்பட்ட சூழ்நிலையில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறது. இதில் பலதரப்பட்ட விமர்சனங்களே தன் தலையில் சுமந்து கொண்டு போயிருக்கிறது. ஒரு பக்கம் பும்ரா கேப்டன், ரோஹித் சர்மா வேற இல்லை. அடுத்த நிலையில பார்த்தீங்கன்னா கவாஸ்கரே சொல்லியிருக்காரு, நிதிஷ் ரெட்டி ஏன் கூப்பிட்டு போறீங்க, அதுக்கப்புறமா இந்த மாதிரி புதுமுக வீரர்கள் பார்த்தீங்கன்னா கடந்த 4 போட்டியிலேயே 7 டெஸ்ட் வீரர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறீர்கள். அதுவும் உள்ளூர் ஆட்டத்தில் நியூசிலாந்துக்கு எதிராக இந்த மாதிரி நிதிஷ் ரெட்டி, அஷத் ராணா இந்த மாதிரி போன்ற வீரர்களை ஆட வைத்து விட்டு ஆஸ்திரேலியாவுக்கு கொண்டு சென்று போயிருக்கிறாம்ல. ஸோ அந்த மாதிரிலாம் செய்யாம புதுமுக, அதாவது முதல் தரப்பு போட்டிக்கே டைரக்டா இவங்களெல்லாம் கூட்டிட்டு போறீங்க. ஒரு பக்கம் அஸ்வின் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சுழன்று விளையாடுபவர், அவர் ஒரு துருப்பு சீட்டாக செயல்படுவார் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக. இப்பேற்பட்ட விமர்சனங்கள், அவரையெல்லாம் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு, ஜடேஜாவெல்லாம் பெஞ்சில் உட்கார வச்சுட்டு நீங்களை இந்த மாதிரி புதுமுக வீரர்கள்லாம் எடுத்து போனா அவங்க பயப்பட மாட்டாங்களா? அதுவும் ஸ்டார்க் மாதிரி ஓவரெல்லாம் என்ன நிலைமை ஏற்படும்? ஒரு பக்கம் இதெல்லாம் போக டாஸ் வெல்லும் போதே இந்த ஹைடன் வர்ணனையாளராக இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, நானா இருந்தேன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃபீல்டிங்கை சூஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பும்ரா அவர்கள் இது பேட்டிங்குக்கு சாதமாக இருக்கும் என தெரிந்து கொண்டு பேட்டிங்கை சூஸ் செய்து விட்டார். இதுவே மிகப்பெரிய ஒரு தவறாக அமைந்து விட்டது தொடக்கத்தில். ஆனால் அதற்கப்புறமா KL ராகுலும் ஜெய்ஸ்வாலும் இறங்கி தன்னுடைய பங்களிப்புக்கு ஏதாவது நிரூபிப்பார்கள், இந்த வாய்க்கெல்லாம் இந்த விமர்சனத்துக்கெல்லாம் சவுக்கடி கொடுப்பார்கள் என நினைத்து கொண்டிருந்தனர். ஆனால் தொடக்கத்திலேயே ஜெய்ஸ்வால் அவர்கள் ஸ்டார்க்கினுடைய ஓவர்களை தாக்கு பிடிக்க முடியாமல் அவுட் ஆகி போனார். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அவருக்கு ஒரு தெளிவான ஒரு மைண்ட் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆடுறாரு, அதுவும் வெளிநாட்டு மண், அதுவும் ஆஸ்திரேலியா போன்ற ஒரு வீரர்கள், ஸ்லட்ஜிங் செய்யக்கூடிய ஒரு வீரர்கள், அவர்கள் என்ன செய்வார்களோ ஏது செய்வார்களோ தன்னுடைய தொடக்கத்தில் அனுபவம் இல்லாமல் தவறி போனார். பிறகு பார்த்தீங்கன்னா KL ராகுல் மட்டும் தன்னிலையான் இருந்து ஒரு பக்கம் 26 ரன்களை அடித்தார். அதுவும் போராடி தான் அடிச்சாரு. அதுவும் பாத்தீங்கன்னா போலரோட விதம்லாம் அவர் தெரிஞ்சுதான், ரிதம்லாம் தெரிஞ்சுதான் ஒரு பக்கம் விளையாடிட்டே இருந்தாரு. அடுத்து படிக்கல் பாத்தீங்கன்னா 22 பந்து நல்லா தாங்க ஆடினாரு. அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா வீரர்களுடைய போலிங்கை சமாளிக்க முடியாம எட்ஜ் ஆகி அவுட் ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்த நம்மளுடைய கிங் ஆஃப் ஃபேம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோலின்ற நேம்ல வந்தக்கூடிய கிங் கோலி நம்மளுடைய அணியை கட்டுக்கோப்பா எடுத்துட்டு போய் ஒரு பக்கம் நல்ல நிலைமைக்கு எடுத்து விடுவாருன்னு தான் நினைச்சோம். ஆனா அவரும் அவுட்ல வந்த பாலை லீவ் பண்ணாம ஒரு பக்கம் அந்த பாலை தொட்டு அவரும் அவுட் ஆகி போனாரு. இப்படி தொடர்ந்து 32 ரன்னுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து, யார் எடுத்ததுன்னு கேட்டீங்க, ஸ்டார்க்கும் ஹேசல்வுட் 2 பேர் சேர்ந்து இந்திய அணியை சுக்குநூறா அங்கேயே உடைச்சு போட்டுட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரிகிறது, இந்த மாதிரியான பிச்சுகள்ல முதல்ல போலர்ஸோட அந்த ஸ்விங்கை மதிக்க கத்துக்கணும். அப்படி மதிக்க கத்துக்கிட்ட பிறகுதான் நம்ம ஹிட் பண்ணவே ஆரம்பிக்கணும். ஜெய்ஸ்வால் அதை தவறி ரொம்ப கேவலமாக அவுட் ஆகினார். இந்த மாதிரி ஒவ்வொரு வீரர்களும், இந்திய அணி வீரர்கள் தொடர்ந்து தடுமாறி அவுட் ஆயிட்டாங்க. போலர்ஸனுடைய அந்த ஒரு ஸ்விங்கை மதிக்க தெரியாததுனாலதான் இந்த பிரச்சனையே. ஆனா KL ராகுல் மட்டும் இதுல வித்தியாசமா என்ன பண்ணாருன்னா, போலர்களுடைய ஸ்விங்கை மதிச்சு கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சாரு. அவரால் மட்டும்தான் 26 ரன்கள் கொஞ்சமா நெட்டி முன்னாடி போக முடிஞ்சது. அதுக்கப்புறமா ரிஷப் பண்டும் நிதிஷ் ரெட்டியும், இவங்க 2 பேர் பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா இந்திய அணிக்கு அந்த 150 ரன்னும் கிடைத்திருக்காது. இதுதான் உண்மை. போவதற்கு முன்பாக நிதிஷ் ரெட்டியை சூஸ் பண்ணது மிகப்பெரிய ஒரு தவறு. இது ஒரு கேள்விக்குறி. அவர் எங்க விளையாடி இருக்கிறாரு, இது வரைக்கும் எந்த டெஸ்ட்ல விளையாடினாரு, உள்ளூர் டெஸ்ட் ஆனா நீங்க நியூசிலாந்துல அவர் ஆட வச்சுட்டு ஃபாரின் டெஸ்ட்டுக்கு கூட்டும் போயிருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கவாஸ்கர் கேள்வி மேல கேள்வி எழுப்பினார். ஆனால் அங்க வர்ணனையாளரா கவாஸ்கரே உட்கார்ந்துட்டு இருந்தாரு. ஒரு பக்கம் ஒரு ரிஷப் பண்ட் தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்தி சுத்தி சுழண்டு பாலை தலைக்கு மேல தெறிக்க விட்டாரு. அவருடைய ஆட்டத்தில் அவர் இயல்பாக இருந்தார். ஆனால் மறுபக்கம் நிதிஷ் ரெட்டி அவர்கள் தன்னுடைய முதல் டெஸ்ட்னு கூட பார்க்காம, அதுவும் ஆஸ்திரேலியா மண்ணில் பெர்த்ன்ற இடத்துல எவ்வளோ பெரிய கிரவுண்டு, எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியா பயன்படுத்தினார். கவாஸ்கர் வாயிலிருந்தும் நானும் அவரை குறை கூறவில்லை. ஒரு முதல் தரப்பு டெஸ்ட்ல விளையாடும் போது அவருக்கு அந்த அனுபவம் இருக்கிறதா என்றுதான் எனக்கு தெரியவில்லைன்னு தான் நான் சொன்னேனே தவிர, ஆனா மற்றபடி நிதிஷ் ரெட்டி அவர்கள் தன்னுடைய திறமையை நிரூபித்து விட்டார். அவருடைய 41 ரன்களும் ரிஷப் பண்டினுடைய ரன்னும் சேர்ந்துதான் இன்னைக்கு 150 நமக்கு முதல் டெஸ்ட்ல முதல் இன்னிங்ஸ்ல நமக்கு கிடைச்சது. இப்படிதாங்க 2 செஷன்களோட இந்திய அணியினுடைய முதல் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருச்சு. உடனே விமர்சனங்கள் எழுந்தது. இந்திய அணி ஒரு வேஸ்ட்,
அதுலயும் உங்களுக்கு வந்து டெஸ்ட் ப்ரொமோஷன்ஸ்ல ஆஸ்திரேலியா வீரர்கள் கிட்ட போயிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இந்திய அணியிலிருந்து நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரே ஒரு வீரரை மட்டும் சூஸ் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அதுக்கு நக்கலான ஒரு பதிலை வந்து கமின்ஸ் கொடுத்திருப்பாரு. ஆல்ரெடி கமின்ஸ் சொன்ன வார்த்தையெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குதுல, இந்திய அணி வேர்ல்டு கப்ல ஃபைனல்ல ஆடும்போது இந்த மொத்த கூட்டத்தையும் நம்ம அமைதியாக்கணும், இந்த 11 பேர் செய்யற வேலையால தான் அவங்க அமைதியாகி ஒரு பக்கம் தோத்துட்டு கண்ணீர் விட்டு போனோம்னு சொல்லிட்டு சொன்ன நபர் தான். இன்னைக்கும் அதே மாதிரி தான். இந்தியாவில் அந்த அளவுக்கு திறமையா யாரும் இல்லைன்னு சொல்லாம சொல்லி காட்டி இந்தியாவில இருந்து யாரையுமே நான் சூஸ் பண்ண மாட்டேன். ஆனா மீதி 4 வீரர்கள் யாரோ ஒருத்தர் பேரை சொல்லிட்டு போனாங்க. டிராவிஸ் ஹெட் ரோஹித் சர்மா சொன்னார், ஏன்னா என்ன மாதிரி ஹிட் பண்றாருன்னா அதனால ரோஹித் சர்மாவை சூஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா லயன் வந்து என்ன சொன்னாருன்னா விராட் கோலியை சூஸ் பண்ணுவேன். ஏன் விராட் கோலின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் லபிஷன், ஸ்மித், விராட் கோலி இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் இருக்கும் பொழுது ஆஸ்திரேலியா அசைக்கவே முடியாதுன்னு பெருமையா சொன்னார். ஒரு பக்கம் போலண்ட் வந்து என்ன சொன்னார்னா, நான் வந்து பும்ராவை சூஸ் பண்ணுவேன், ஏன்னா 3 தர கிரிக்கெட்டிலும் ஒரு பக்கம் வல்லமை பெற்றவராக இன்னைக்கு பும்ரா மட்டும்தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பெருமையா தான் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு விதத்திலையும் சொல்றாங்க. ஒரு பக்கம் ஷான் மாஷ் வந்து பாத்தீங்கன்னா ரிஷப் பண்ட்டை சொல்லியிருக்காரு. ஆனா வித்தியாசமாக கம்மின்ஸ் வந்து அமைதியான முறையில் ஒரு காமாக இருந்து கொண்டு வேலையை காட்டியிருக்கிறார் இந்தியாவுக்கு. மீண்டும் இந்த ஸ்லட்ஜிங் செய்யறதுல மட்டும் இந்த ஆஸ்திரேலியாவை ஒரு மாதிரியா தான் நம்ம பார்க்கணும். அவங்களை விடவே கூடாது. அவங்களுக்கு பேட்டிங்கால இந்த பவுலிங்கால தான், நம்மளுடைய திறமையால நம்மளுடைய மேட்சின் மூலமா தான் அவங்களுக்கு வாயால சவுக்கடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய அணியும் அடுத்து களம் இறங்குனாங்க. அங்க என்ன நடந்துச்சு, அந்த போலிங்ல என்ன மாற்றம், பும்ரா எப்படி பூம் பூம்னு மாறினாரு, எல்லாமே இங்க வித்தியாசமா தெரிஞ்சது அன்னைக்கு ஒரு நாள் மட்டும். சில காலமாக இந்திய அணியினுடைய பேட்டிங் தரம் கெட்டதாக இருந்தாலும் கூட போலிங் மேல நம்பிக்கை வச்சு ஒரு பக்கம் நம்ம மூவ் பண்றோம்னா அதற்கு காரணமே பும்ரா மட்டும்தான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். T20 வேர்ல்டு கப்லயும் சரி, இப்ப நடந்திருக்கக்கூடிய டெஸ்ட் போட்டியிலும் சரி, மாற்றத்தை உண்டு பண்றவரு தோனி வந்து முன்னாடி தொடக்க ஆட்டத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருந்தால் போதும், நம்ம வந்து மேட்சை பார்க்கலாம், நம்ம ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை இருந்த தருணம்லாம் இருந்திருக்கிறது. அதே தருணத்தை இன்னைக்கு பும்ரா வந்து போலிங்ல கொண்டு வராருன்றது தான் மிகப்பெரிய விஷயம். எல்லா டீம்லயுமே பேட்டிங் வந்து ரொட்டேஷன் பண்ணி சிங்கிள் தள்ளி கடைசி வரைக்கும் ஆடி ஜெயிக்க வைக்கிற ஒரு நிலைமை எல்லாம் இருக்கு. ஆனா இங்க பவுலரா இல்ல பரவாயில்ல, எங்க அணி வந்து கொஞ்சம் பேட்டிங்ல சொதப்பினாலும் நான் பாத்துக்கிறேன், கேப்டனா தனி ஒருவனா ஒன் ஆஃப் த மேனா நின்னு ஒரு பக்கம் அந்த மேட்சை 4 ஓவர்ல 3 விக்கெட் டாப் ஆர்டர் மொத்தத்தையுமே காலி செஞ்சாரு. அது அந்த குட் லென்த்ல மட்டுமே பால் விழுந்ததுங்க, வேற எந்த லென்த்லயுமே விழல. அது என்ன ஆக்ரோஷம்னு தெரியல. ஒரு பக்கம் சிராஜ் அவர்கள், ஹர்ஷித் ராணா அவர்களும் போலிங்ல சிறந்த முறையில வீசி ரன் வந்து அதிகமா கொடுக்காம விக்கெட் எடுக்க முடியல, அது வேற விஷயம். ஆனாலும் கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க. ரன்னு கொடுத்திருந்தா பும்ராக்கே ஒரு வேகம் போயிட்டு இருக்கும், நம்ம எப்படி போடுறது, இவங்க இப்படி கொடுத்தா நம்ம எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமே ஏற்பட்டு போயிருக்கும். ஆனா பும்ராக்கு ஈக்குவலா அங்க பாலை டாட் பண்ணி அவங்கள கட்டுக்குள்ள வச்சு ஒரு பக்கம் பும்ராக்கு எனர்ஜி ஏத்துனாங்க. பும்ரா அவர்கள் கடைசி அந்த செஷன் முடிகிற வரைக்கும் பாலை விடல. ஒரு பக்கம் இடையில 1 ஓவர் 2 ஓவர் தவறி போனா கூட நானே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு கடந்த 4 ஓவர்ல 3 விக்கெட்டை பொறுக்கி தள்ளினாரு. யாருன்னு கேக்குறீங்களா? கவாஜா தொடக்க வீரர், அவரும் காலி. மெக்ஸ்வனி, அதுக்கு இவர் தான் வந்து அறிமுக போட்டியில இன்னைக்கு ஆஸ்திரேலியால இறங்கி இருக்காரு. அது என்ன இந்தியாவுக்கு எதிராக இறக்கி தான் டெஸ்ட் பண்ணுவீங்களா எல்லா வீரரையும் சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியும் எழுந்தது. அவரும் காலியாகி போயிட்டாரு LPWல. அதுக்கப்புறமா வந்து பிச்சு எப்படி இருக்கு, பவுலர்கள் எப்படி வீசுறாங்க, அந்த விஷயத்தெல்லாம் சுதாரிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்மித்தை காலி செஞ்சு LPWல வெளியே அனுப்பினாரு. அதுவும் ரிவ்யூ கூட கேட்க முடியல அவங்களால. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா போல்ட போயிட்டு அடிச்சது பும்ராவினுடைய பால். இந்த மாதிரி பும்ரா வந்து சுத்தி ஒரு ரங்கராட்னம் ஆடி ஒரு பக்கம் இந்திய அணியை தலை தூக்கி நிற்க வைத்தார். அதுவும் ஒரு நபராக போலிங்ல யாராலுமே நினைச்சு பார்க்க முடியல. அந்த பக்கமா 3 பவுலர் சேர்ந்து நம்மளை பயமுறுத்தினாங்க. ஆனா இந்த பக்கமா ஒரே ஒரு பவுலர் நின்னு 11 பேரையும் பயமுறுத்தினார். ஆனா சப்போர்ட் பண்ணது சிராஜும் ஒரு பக்கம் ராணாவும் தான். இவர்கள் இருவரும் சப்போர்ட் பண்ணதுனால தான் அவருக்கு கொஞ்சம் தெளிவான மைண்டோட எல்லா விக்கெட்டையும் பொறுக்கி எடுத்தார். ஒரு பக்கம் 7 விக்கெட்டுகள் அந்த பக்கம் சரிந்து ஒரு பக்கம் 67 ரன்கள் மட்டும்தான் கொடுத்திருந்தார்கள். ஆனால் இடையில் எப்பொழுதும் இந்தியாவுக்கு பயமுறுத்தி காட்டுவதே ஒரு வேலையாக வைத்திருக்கக்கூடிய டிராவிஸ் ஹெட் அவர்கள் இடையில வந்தாங்க. வந்து என்ன பண்ணாருன்னா, ஒரு பக்கம் 2 பவுண்டரி நம்ம ராணா ஓவர்ல என்ன பண்றதுன்னே புரியல. ஒருவேளை ஆட்டத்தை மாற்றி அமைக்க போறாரோன்ற ஒரு பயம். ஏன்னா 150 இலக்கு, அதை ஈஸியா அடிச்சு முறியடிச்சு ஒரு 40-50 கூட இலக்கு கொடுக்கலான்ற ஒரு சாத்தியம் வரலாம்ல. அந்த விதத்துல பார்க்கும்போது ராணாவுடைய டெக்னிக் அங்க ரொம்ப உக்தியானது.
ஓவர் வந்து லூஸா போட்டு அடுத்த ஓவர்ல ஸ்டெம்ப் லைன்ல போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு பாருங்க. டிராவிஸ் ஹெட்டுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவர் பாட்டுன்னு வெளியே கிளம்பி போயிட்டே இருக்கிறாரு. இதே மாதிரி தாங்க ஒரு பக்கம் லபிஷேன் மார்ஷலோடைய விக்கெட்டையும் நம்மளுடைய சிராஜ் வந்து லென்த் லைன்லயே போட்டு உடனே உள்ள போட்டு ஒரு விக்கெட் 2 விக்கெட்டையும் காலி செஞ்சார். இந்த மாதிரி 6 விக்கெட்டுக்கு 47 ரன்கள் இருந்தது. சரி, இன்னைக்கே வந்து 10 விக்கெட்டும் விழுந்து மேட்சே முடிஞ்சு போயிடும் எல்லாரும் நினைச்சோம். ஆனா கமின்ஸும் அலெக்ஸ் கேரியும் ஒரு பக்கம் நின்று கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சாங்க. நம்மளுடைய கமின்ஸ் தான் வாய் அதிகமாச்சே, வாயிலே போட்டிருக்கணும், ஆனா மிஸ் ஆயிருச்சு. கொஞ்சம் விக்கெட் எடுத்து அவரை வீட்டுக்கு சீக்கிரமா அனுப்பிட்டாங்க. அலெக்ஸ் கேரி மட்டும் இருந்து 67க்கு 7 விக்கெட் அப்படின்றது இருந்தது. சரி, காலையில மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தா ரொம்ப சீக்கிரமா ஆரம்பிச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு போயிட்டு பார்க்கும்போது தான் தெரியுது மொத்த விக்கெட்டும் பறி கொடுத்து ஆஸ்திரேலியா அணி பரிதாப நிலையில போயிடுச்சு. மொத்தம் 104 ரன்னுக்கெல்லாம் ஆஸ்திரேலியா அணி சுருண்டு போய் விழுந்திருந்தது. அந்த நிலையில நம்மளுடைய பும்ரா வந்து இன்னைக்கு தொடக்க நாள்லயே 2வது ஓவர் முதல் பந்திலேயே மறுபடியும் ஆஸ்திரேலியாவுக்கு பயத்தை காட்டினார். வெறும் வாயால் மட்டும் ஸ்லெட்ஜிங் செஞ்சு சப்பிக்கிற அந்த ஆஸ்திரேலியா அணிக்கு பாலாலேயே பதில் கொடுக்கிற ஆள் தான் நம்மளுடைய பும்ரா. இந்த புயல் இன்னைக்கும் வீசிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த இன்னிங்ஸ் தொடங்கி சிறப்பாக ஜெய்ஸ்வாலும் கேஎல் ராகுலும் பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு 130 ரன் அடிச்சிருக்கிறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல மாற்றம் என்பது. ஜெய்ஸ்வால் ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தப்பை வந்து ஃபர்ஸ்ட் நாள்ல ரொம்ப கேவலமா பண்ணாரு. அந்த விஷயத்த ஒரே நாள்ல மாற்றம் செஞ்சுக்கிட்டு மறுநாளே எப்படி விளையாடணுமோ அந்த மாதிரி விளையாடி ஸ்டார்க் ஓவரும் சரி ஹேசல்வுட் ஓவரும் சரி இவங்களெல்லாம் தவிர்த்துட்டு செஷன் முடியும் போது அபிஷேனுக்கு கொடுக்குற நிலைமையே போயிருச்சு. சரி, நம்மளாலதான் எடுக்க முடியல, இவராவது எடுக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலைமைக்கு மாற்றி விட்டார்கள் இந்த 2 ஓப்பனர்களும். இது சாத்தியமே இல்லைங்க. அதுவும் ஜெய்ஸ்வால் செய்ததெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேலை. என்னன்னா ஒரு 40-50 வருடம் கிரிக்கெட் விளையாடியவர்கள் மட்டும்தான் இந்த வேலையை செய்ய முடியும். ஒரு கணிப்புன்றது வந்து பால் எப்படிதான் ஆடணும். சச்சின் டெண்டுல்கரே சொல்லியிருக்காரு, 200 ரன் அடிப்பதற்காக நான் கிரிக்கெட்ல எந்த ஷாட் வேணாலும் ஆடலாங்க, ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல எந்த ஷாட்டை எப்போ ஆடணும், எந்த பாலை எப்போ விடணுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உத்வேகத்தை நம்ம கத்துக்கிட்டோம்னா டெஸ்ட்ல வந்து நிலைச்சு நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சச்சினே சொல்லியிருக்காரு. அந்த யுக்தியை கரெக்டா ஃபாலோ பண்ணி நம்மளுடைய லென்த் எதுவோ, அவருக்கு நல்ல ஷாட்லாம் பயங்கரமா ஆடக்கூடியவர் தான், ஆனா இன்னைக்கு அதெல்லாம் தடை பண்ணி ஒரு பக்கம் ஸ்ட்ரோக்கா வச்சு ஒரு பக்கம் டிஃபெண்ட் பண்ணி கரெக்டா ஆடினாரு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து சோர்வு ஏற்பட்ட பிறகு அதுக்கப்புறமா தான் ஒரு பேட்டையை ரிலீஸ் பண்ணி ஒரு பக்கம் அடிக்கவே ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் மட்டும் களத்தில் இருந்தாருன்னா 400 ரன் என்பது மிக மிக சாத்தியம். கேஎல் ராகுலும் குறை சொல்ல முடியாது. தன்னுடைய ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீ எந்த இடத்துல வேணாலும் இருக்கு, நான் பாத்துக்கிறேன். ஓப்பனிங்னா ஓப்பனிங், ரோஹித் சர்மா வந்த உடனே 5th டவுன். ஸோ இதையெல்லாம் சரியாக செய்து கொண்டிருக்கிற இந்திய அணி பும்ராவுக்கு ஒரு மிகப்பெரிய பேராக தான் இந்த ஒரு மேட்சினுடைய கேப்டனாக அவருக்கு கிடைக்க போகிறது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை வெறும் திறமையால் மட்டும் ஸ்லெட்ஜிங் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆஸ்திரேலிய அணி அனைத்து அணிகளும் விட இந்திய அணியிடம் மிக முக்கியமாக வாயால் ஸ்லெட்ஜிங் செய்வதை ரொம்ப வந்து ஒரு உத்வேகமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். இனி கமின்ஸ் வாயே திறக்கக்கூடாது என்பதுதான் இந்த ஒரு காணொலியினுடைய முழு உணர்வாக வெளிப்படுகிறது. ஸோ பார்க்கலாம் பொறுத்திருந்து இந்திய அணி என்னதான் செய்கிறது. நன்றி, வணக்கம்.